Hi, welcome you to learn English. ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் அதாவது கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸில் கண்டிப்பாக ஒரு வேர்ப் இருக்கும். வேர்ப் வேலையை குறிக்கும் வார்த்தை அது மேக்ஸிமம் சென்டென்சஸில் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வாக்கியமாக இருக்காது, சொற்களின் தொடராக இருக்கலாமே தவிர ஒரு முழு வாக்கியமாக இருக்காது. வேர்ப் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் முன்னிடை சொற்கள், அதாவது ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு இணைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு, நேரத்தை சுட்டி காமிக்கிறதுக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் ஆகுது. சில சமயங்களில் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராது. இந்த மாதிரி முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ். இன், அட், ஆன், வித், டு, ஃபார், ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இந்த வீடியோவில் முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ் இன், அட், அபவுட், ஆன், இந்த முக்கியமான 4 ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன் அப்படிங்கிறது அதில் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஹீ இஸ் இன் சென்னை, அவர் சென்னையில் இருக்கிறார். ஐ ஆம் இன் மை ஹோம், நான் எனது வீட்டில் இருக்கிறேன். அதே மாதிரி காலை வேளையில் நான் சந்தித்தேன், மாலையில் நான் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இன் த ஈவினிங், இன் த மார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். அட் ஈவினிங், இன் ஈவினிங் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இன் த ஈவினிங், இன் த மார்னிங். அந்த ஆர்டிக்கல் த ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக, அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்களில் யூஸ் ஆகுது. ஐ ஆம் இன் மதுரை, நான் மதுரையில் இருக்கின்றேன். மதுரை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. ஐ ஆம் இன் மதுரை அட் சவுத் ஸ்ட்ரீட், அந்த தெற்கு தெருவில். அந்த தெற்கு தெரு அப்படிங்கிறது மதுரையில் இருக்கிற சின்ன ஏரியா. ஸோ அந்த இடத்துக்கு அட் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் இன் மதுரை அட் சவுத் ஸ்ட்ரீட். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். வி ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ், நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஆலோசனை செய்கிறோம். ஹீ கேவ் எ ஸ்பீச் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், அவர் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு உரையை தந்தார். 2 சென்டென்சஸ்லையும் ப்ராஜெக்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அபவுட் ப்ராஜெக்ட், ஆன் ப்ராஜெக்ட், என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த அபவுட், ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதுக்கு அபவுட் யூஸ் பண்ணலாம். வி ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறப்ப ஆன் யூஸ் பண்ணணும். சிம்பிளான ரூல் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நார்மலாக கேஷுவலாக சொல்கிறதுக்கு அபவுட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறப்ப ஆன் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அட், இன், ஆன். இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸும் இடத்தையும் குறிக்கும், அதே சமயத்தில் நேரத்தையும் குறிக்கும். இங்கே அட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு அட் யூஸ் பண்ணணும். பர்டிகுலர் பாயிண்ட், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். அட் ஹோம், இது வீட்டில். அட் ஹோம். அட் 8 o'clock டைமை குறிக்கிறப்ப அட் யூஸ் பண்ணுவோம். எப்படி இன் இடத்தை குறிக்குதோ, இன் ஹோம், இன் ஸ்கூல், அந்த மாதிரி அட்டையும் யூஸ் பண்ணலாம். இந்த அட்டுக்கும் இன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இன் அப்படிங்கிறப்ப என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம், அதாவது எல்லைகள் கொண்ட இடம், பிளேஸ் வித் பவுண்ட்ரிஸ். இன் ஹோம், வீடு, ஸ்கூல், காலேஜ், இது எல்லாமே ஒரு பவுண்ட்ரி இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அதே மாதிரி இன் எ கார், என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். இன் எ ரூம், இன் எ ட்ரெயின். இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் மந்த், அதாவது மாதங்களை குறிக்கிறதுக்கும் பயன்படுது. டேட், இயர்ஸ், லாங் பீரியட். இன் வின்டர், ஓகே, இந்த வின்டர் அப்படிங்கிறது ஒரு சீசன். இன் வின்டர். இன் 1976 இயரை குறிக்குது, வருடத்தை குறிக்குது. இன் த 1990s, இது லாங் பீரியட். 1990s ஃபுல்லாக குறிக்குது. அப்புறம் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி காலை வேலை,
மாலை வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் த மார்னிங், இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் டேஸ், அதாவது நாட்களை சொல்கிறப்ப ஆன் யூஸ் பண்ணுவோம், டேட்டை சொல்கிறப்பவும் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் சர்ஃபேஸ் லெவலில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆன் தி மேட், பாயின் மேல், ஆன் தி ஃப்ளோர் அப்படி சொல்லலாம். ஆன் கிறிஸ்மஸ், ஆன் 3rd ஜூலை, இது டேட். ஆன் எ ட்ரெயின் அப்படின்னு சொல்ல முடியாது, இன் எ ட்ரெயின் கரெக்டாக வரும். இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் பண்ணலாம். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இதில் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் அட், இன், ஆன் இந்த 3ஐயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். எந்த இடத்துல சூட்டபுளாக வருது அப்படிங்கிறத வாட்ச் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். ஹி ஹேஸ் அ மீட்டிங் அட் 10 AM. இங்கே டைம் இருக்கிறதுனால அட் யூஸ் பண்ணுறோம். திஸ் ஷாப் க்ளோசஸ் அட் மிட்நைட். மிட்நைட் அப்படிங்கிறது ஒரு காலம், டைம், அதனால் அட் யூஸ் பண்ணுறோம். ஹீ மெட் மீ அட் லஞ்ச் டைம். ஓகே, லஞ்ச் டைம் அப்படிங்கிறது ஒரு டைம், அதனால் அட் யூஸ் பண்ணுறோம். இன் சென்னை, சென்னையில் த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட்ஸ் இன் ஜூலை. ஓகே, மந்த் வர்றப்ப இன் யூஸ் பண்ணுறோம். இன் சென்னை த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட்ஸ் இன் ஜூலை. அதே மாதிரி இன் அட் யூஸ் பண்ணுறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இன் அப்படிங்கிறது பெரிய பிளேஸுக்கு குறிப்பிடப்படுது. அட் அப்படிங்கிறது அந்த பெரிய பிளேஸில் ஸ்பெசிஃபிக் பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸுக்கு அட் யூஸ் ஆகுது. அதாவது இன் மதுரை அட் சவுத் கேட் மாதிரி. கேன் வி மீட் ஆன் சண்டே? ஸோ இது கிழமை, நாளை சொல்கிறப்ப ஆன் யூஸ் பண்ணுறோம். கேன் வி மீட் ஆன் சண்டே? மை பர்த்டே இஸ் ஆன் 3rd ஜூலை. ஐ வில் கிவ் டுமாரோ இன் தி மார்னிங். ஸோ இன் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, இன் தி மார்னிங். வி வில் மீட் ஆன் சண்டே. ரொம்ப கேஷுவலாக அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸில் ஃப்ரம் டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய சென்டென்சஸில் நீங்கள் ஃப்ரம் டு பார்த்துருக்கலாம். அதனால் இந்த சென்டென்சஸை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடுவீங்க. ஐ வில் ஸ்டார்ட் ஆன்லைன் கிளாஸஸ், அதில் என்ன வரும் அந்த பிளாங்க்கில்? அதே மாதிரி தே ஆர் கோயிங் டேஷ் சென்னை டேஷ் மதுரை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ரம் அப்படின்னா அதிலிருந்து, டு அதை நோக்கி. ஐ வில் ஸ்டார்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் மந்த். தே ஆர் கோயிங் டு சென்னை ஃப்ரம் மதுரை. ஃபைனலாக ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். லுக் அட் திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதில் எந்தெந்த இடத்துல, அதாவது எந்தெந்த வார்த்தைகள் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now check your answers. Last week my class went on a field trip to see a play. இந்த ப்ரிப்போசிஷன்ஸை எடுத்துட்டிங்கன்னா சென்டென்ஸே மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். செக் யுவர் ஆன்சர்ஸ். ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனும் என்ன மீனிங் கொடுக்குது அந்த வாக்கியத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் எந்த மீனிங்கில் அந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.